ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்கள் சினிமா நடிப்பு அப்படின்னு ரெண்டுத்திலுமே பயணித்து கொண்டும் இருந்தாரு. சினிமா படங்கள் நடிப்பதால அவரால அரசியல்ல முழு ஈடுபாடு கொடுக்க முடியவில்லை. ஆகையால பாத்தீங்கன்னா சினிமா படங்கள்ல இனிமே நடிக்க போவதில்லை அப்படின்ற அறிவிப்பையுமே வெளியிட்டாரு. இவர் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் இன்னும் ஒரு வாரங்கள்ல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக வர 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. தமிழை தாண்டி தெலுங்கு, பாலிவுட் அப்படின்னு மத்த இண்டஸ்ட்ரியிலுமே இந்த படத்திற்கு நல்ல வரவேற்புமே இருந்துட்டு இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தை தாண்டி தாவேகா பற்றிய அறிவிப்புகள் தான் அதிகமாக சோசியல் மீடியாக்கள்ல பரவிட்டு இருக்கு. காரணம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர வர தாவேகாவுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து அதிரடியாக போய்கொண்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த முக்கிய அறிவிப்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் தற்போது வைரலாகிட்டு இருக்கு. சமீபத்துல அதிமுகவுடைய செங்கோட்டையன் அவருடன் சேர்ந்து பல முக்கிய பிரபலங்களுமே தாவேகா கட்சியில இணைந்தாங்க. அது கட்சிக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இதனடுத்து தற்போது அதனை விட வலு சேர்க்கும் விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இந்த தகவல் தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல தலைவர் ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி தூங்குவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல அது கைவிடப்பட்டது. தற்போது தாவேகாவில இவர் இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி திமுகவிற்கு பேரதிர்ச்சியாக மாறி இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.